எஸ் மக்களே, இன்றைக்கி பிக் பாஸ் எபிசோட் முடிஞ்சது. என்னோடய குரல் ரொம்ப கேவலமாகிடுச்சு. இருக்க தொண்டைக்கட்டு ஜாஸ்தியாகிட்டே போகுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ப்ரோமோக்கியமாக எதுவும் போடலை, அதனால் ரிவ்யூ வீடியோ டேரெக்டாக பாருங்கள். நான் ப்ரொமோ பார்த்தப்ப என்னடா இவ்வளோ மொக்கையாக போகுதே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் தீபாவளி எபிசோட் அப்படிங்கிறதுனால ஜாலியாக பேசலான்னு பர்பஸ்ஃபுல்லாக பேசியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் உள்ளே வந்த உடனே அவர் பேசுகிற டாபிக் வந்து வினோத் அண்ட் திவாகர் காம்போ. நம்ம எல்லோரும் ரசித்த காம்போ, அதை அவர் சொல்லவும் சொல்லிட்டாரு. ஆனால் திவாகர் அண்ட் வினோத்குள்ளே இந்த ஜாலியெல்லாம் தாண்டி ஒரு கோல்டு வார் ஒன்று ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் நம்மளுக்கு தெரியும். 4 வீடியோ போடுறதுனால எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுனால அது மட்டும்தான் அப்படின்னு ஆகிடாது இல்லையா? அதை மீறின ஒரு கோல்டு வார் அவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்க தான் இருக்குது. பட் அவங்க பண்ண ஜாலியான மேட்டர்லாம் வினோத் சொல்ல எல்லோரும் சிரித்து என்ஜாய் பண்ண, அது ரீச் ஆகிருக்குன்னு தெரிஞ்சு அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. அடுத்தது இந்த எலி விஷயம் பேசினார். இவங்க பண்ண எலி மாதிரி பண்ணது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரை பற்றியும் சொல்ல சொன்னார். விஜய் சேதுபதி வந்து சொல்லும் போதே ஸ்டார்டிங்காக தெளிவாக சொல்லிட்டாரு, ஜாலியாக பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இல்லாட்டி நம்ம மக்கள் வந்து என்ன சொல்ல போவாங்கன்னு தெரியும் இல்லையா? ஸோ வந்து வன்மம்லாம் வேண்டாம். ஆனால் அவங்க 3 பேரும் வன்மத்தை கொட்டுற ஆள் இல்லை. ஸோ ஜாலியாக சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவங்க 3 பேர் ஆக்சுவலாக சூப்பராக சொன்னாங்க. ரம்யாவுக்கு இங்கே காயப்பட்டிருக்குன்னு சொல்லுவாள். திவாகர் ஃபுல்லாக சாப்பிட்டு வச்சிடுறாரு, கையில் கூட மிச்சம் இல்லை. அதே மாதிரி எல்லாருக்குமே நல்லா ஜாலியாக சொல்லிட்டு இருந்தாங்க. கடி வந்து இட்லி போட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி செமையாக சொன்னாங்க. க்யூட்டாக இருந்தது அந்த பெர்ஃபார்மன்ஸ், வந்து உண்மையிலேயே செம்ம க்யூட்டாக இருந்தது. அடுத்தது ஜாலி டாப்பிக்லாம் போதும், சீரியஸ் டாப்பிக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் கேப்டன்சி பற்றி ஆரம்பித்தாங்க. நம்ம பார்வதிக்கு ஆல்ரெடி துஷார் மேலே ஒரு பிளாக் மார்க் விழுந்துருச்சா, உடனே கை தூக்கிட்டாங்க. சார் நான் சொல்லுங்கன்னு சொன்னோடனே இந்த மாதிரி அவன் மேடம் மாதிரி ஏறி உட்கார்ந்தது தப்பே இல்லையா, வீட்டில் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்களாம். ஆனால் துஷார் கேப்டனாக கேட்டப்போ மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் கேட்கறது உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை, என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னாங்க. அவன் மெஜாரிட்டி எடுத்தது தான் தப்பான், இந்த மேடம் பண்ணது தப்பே இல்லையா. அதில் விஜய் சேதுபதி வந்து எனக்கு ஒன்று தோணுதுங்க. விஜய் சேதுபதி ஷோவே பார்க்கலைங்க, பிட்ஸ் அண்ட் பீசஸாக சில வீடியோஸ் பார்த்துட்டு வந்து பேசுகிறாரே ஒழிய 100% அவர் ஷோ பார்க்கல. பார்த்துருந்தா எவ்வளோ நேரம் பார்வதி கூட துஷார் போராடினாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். துஷாரை குறை சொல்கிறது தான் எழுப்பினார், அது புரியுது, தப்பு கிடையாது. அவர் நீங்கள் டைரெக்டாக துஷாரை குறை சொல்லுங்கள். அரோராவுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருந்தார், கேமை கவனிக்கல, தட் அண்ட் ஆல் ஃபைன். ஆனால் பார்வதி விஷயத்தில் துஷார் சூப்பராக ஹேண்டில் பண்ணார். அதே நேரத்தில் உப்பு கம்ப்ளைண்ட்டையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். பட் எனக்கு என்னென்னா, இவங்க ஃபுட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி உப்பு போட்டாங்க. ஏன் விஜய் சேதுபதி வார்னிங்கே கொடுத்துருக்கணும் இல்லையா? அவங்க திருப்பி இந்த தடவை எப்படி இருக்குன்னா, தப்பு பண்ணுறவங்களாம் மேலே நல்லா தப்பு பண்ணுங்க, அப்போ தான் டிஆர்பி ஏறும் அப்படின்னு தூண்டி விடுற மாதிரி இருக்குது. வாரம் கமல் சாரை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல வைக்கிறார் விஜய் சேதுபதி. சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணதை பயங்கர கோபமாக அட்ரஸ் பண்ணியிருக்கணும். சாப்பாட்டை உப்பு போடக்கூடாது, என்ன கன்றாவி காரணமாக இருந்தாலும் சாப்பாட்டில் காட்டாதீங்க, வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் சொல்லலை. இன்னும் பண்ணட்டும், இன்னும் பேர் கிடட்டும் அப்படின்னு விடுறாரு. கடி அதுக்கு சப்பக்கட்டு ஒன்று கட்டினாங்க அவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறமா. அதுவும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்க. வேஸ்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க, அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் அதை அப்படி பண்ண வேண்டாம், வேறு ஏதாவது பண்ணலாம். அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது என்ன சொல்கிறது, ஒரு சாருக்கு அது ஓகேவா இருக்கும். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான். ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள வெளியில் அவங்க வந்து வெளியில் வரக்கூடாதுங்கிறது அவங்க ஸ்ட்ராட்டஜி, ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள வெளியில் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது இவங்க ஸ்ட்ராட்டஜி. மோரோவர் அவங்க கண்ணுக்கு நேரம் அவ்வளோ நல்லா சாப்பிட்டு இவங்க சாப்பிடலாக்கும் போது அந்த வயிற்றுச்சல் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி நீங்கள் எப்படி டீசெண்டாக விளையாடுறீங்க அப்படிங்கிறதா கேம் இல்லையா? அந்த ஹிண்ட் கொடுக்க வேண்டாம்னு விஜய் சேதுபதி நினச்சிருக்கலாம். ஓகே ஃபைன், அந்த மேட்டர் முடிஞ்சது. அடுத்து எனக்கு என்னென்னா, விஜய் சேதுபதி இவ்வளோ பேசுகிறார், ஏன் பார்வதி கொடுக்குற ஃபேஸ் ரியாக்ஷனை அட்ரஸே பண்ண மாட்டேங்கிறார்? பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆடாக இருக்குது. அங்கே அத்தனை பேருமே சும்மா தான் உட்காந்துருக்காங்க. அவங்க மட்டும் எகெயின் அண்ட் எகெயின் அவ்வளோ டர்ட்டியான ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன். சீரியஸ்லி நல்லா இருக்குன்னு நினச்சி கொடுக்குறாங்களா, இல்லை கண்டென்ட்டை நினச்சி கொடுக்குறாங்களா, இயல்பே அவ்வளோதானா, எதுவுமே நம்மளுக்கு தெரியல. பட் அவ்வளோ ஒரு இரிட்டேஷனாக இருக்கு அவங்க ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கும்போது எனக்கு. ஓகே, அடுத்து துஷார்கிட்ட சொல்கிறார் இவர் இந்த மாதிரி கேப்டன்சியோட அட்வான்டேஜஸ்லாம் சொல்கிறாரு. எஃப்ஜே தூங்கிட்டு இருக்கும்போது துஷார் கண்டுக்காமல் விட்டது சீரியஸ்லி பார்க்குற நம்மளுமே முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்தது. விஜய் சேதுபதி இன்டைரக்டாக என்ன கேட்குறாருன்னா, நீ விளையாட போனியா இல்லை அரோரா பின்னாடி சுத்த போனியா அப்படிங்கிறதா விஜய் சேதுபதியோட கேள்வி. அது அவருக்கு புரியலை அப்படின்னா துஷார் கூடிய விரைவில் வெளியில் வந்துடுவார்.
புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா தெரியல. அவர் அட்ரஸ் பண்ண மாட்டோம், இந்த டபுள் மீனிங் பேசுகிறது, விஷயம் பேசுகிறதுலாம் அட்ரஸ் பண்ண மாட்டேன்னு விஜய் சேதுபதி ஒத்த காலில் நிற்கிறாரு. அது ஏன்னு தெரியல, எனக்கு தெரியலைங்க. இதுக்கு இடையில திவாகர் வந்து எழுந்து பேசினார் இந்த சாப்பாடு விஷயம் பற்றி. அதுக்கு விஜய் சேதுபதி திவாகர் திட்டினாரு, நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்கன்னு. ஆனால் திவாகர் சம்மந்தத்தோடு தான் பேசுகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த இடத்துல திவாகர் மேலே தப்பு இருந்த மாதிரி தெரியலைங்க. அப்புறம் துஷாருக்கு அட்வைஸ் பண்ணி உட்கார வச்சிட்டாரு. இதுக்கு இடையில நடந்த கேப்பில் நம்ம திவாகர் ஒரு டம்ளரை போட்டு உடச்சிட்டு பழைய தூக்கி வேறு யார் மேலேயே போடலான்னு ட்ரை பண்ணார். யார் இங்கே வச்சது அப்படின்னு வினோத் வந்து தெளிவாக போட்டு கொடுத்துட்டாரு. இதுக்கு இடையில கமருதீன் எப்போங்களும் ஒரு மொக்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போனார். அதை பற்றி பேச வேண்டாம். அடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்க, யார் வந்து உங்களோட முதுகில் குத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது. முதுகில் குத்துறது நிறைய பேர் பார்வதி சொன்னாங்க, நேராக ஃபேஸ் பண்ண தைரியம்லாம் முதுகில் குத்துறாங்கன்னு. பட் பார்வதி ஃபேஸ்லாம் பண்ணுறாங்க, முதுகுலையும் குத்துறாங்க, ஃபேஸும் பண்ணுறாங்க. பார்வதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பண்ணுவாங்க. முதுகுலேயும் போய் சதக்கு குத்துவாங்க, நெஞ்சிலையும் சதக்கு குத்துவாங்க. அவங்களுக்கு குத்துறது வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லாத ஒரு விஷயம் ஆகிடும். அதுக்கு தான் வந்திருக்கோன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கேரக்டர் மக்கள் ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அண்ட் இதில் தான் வந்து அந்த ஆதிரை அரோரா பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. கமருதீன் வந்து இந்த மாதிரி ஆதிரை முதுகில் குத்துறாங்கன்னு சொன்னோடனே, பர்சனல் விஷயத்தெலாம் சொல்கிறாங்கன்னு சொன்னோடனே விஜய் சேதுபதி கட் பண்ணிட்டார், பர்சனல் பேசாதீங்கன்னு. என்ன ஆயிருக்குன்னா, அரோரா வந்து கமருதீன் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிறத பார்த்துட்டு ஆதிரை வந்து அவனோட கேரக்டர் சரியில்லை, பார்த்து ஜாக்கிரதையாருன்னு பர்சனல் அட்வைஸாக மைக் இல்லாமல் சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டில் மைக் இல்லாமல் பேசுகிறதே தப்பு தாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நம்மளுக்கு தெரியுது கமருதீன் நம்ம 2 வாரமாக பார்க்குறோம், அவர் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாரு. கீழ்த்தரமாக தான் பேசுகிறார். லைவ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவர் டாக்ஸு, அவர் பேசுகிறது எல்லாமே ரொம்ப கீழ்த்தரமாக தான் இருக்குது. அப்படிப்பட்டவர் நிஜ லைஃப்பில் இவர் கண்டென்ட்டுக்காக பண்ணுறாரா இல்லை சீரியஸாக எனக்கு தெரியல. ஒருவேளை அவர் சீரியஸாகவே அப்படி இருந்திருந்தார் அப்படின்னா, ஒரு பொண்ணு அவர்கிட்ட மாட்டும் போது அவரோட பேட் சைட் தெரிஞ்ச ஒரு பொண்ணு அதை பற்றி ஒரு அட்வைஸ் கொடுக்குறது தவறு இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஓகேவா? இதில் 2 பக்கம் இருக்குங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆதிரையும் வெளியில் இருந்த விஷயத்தை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்க வேண்டாம், தேவையில்லை. அரோரா ஒன்றும் குழந்தை கிடையாது, அவங்களுக்கு தெரியும் பழகிறதுக்கு. இவங்களுக்கு அரோராவை பற்றி தெரியலையா, இல்லை இது கண்டென்ட்டுக்காக ஆரம்பித்தாங்களா, இல்லை அவங்களுக்கு பர்சனலாக கமருதீன் மேலே காண்டா, எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஆதிரை எடுத்துகிட்டு வந்திருக்க வேண்டாம். ஒரு பாயிண்ட், எனக்கு 2 பாயிண்ட்டுமே இருக்குது. எடுத்துகிட்டு வந்திருக்க வேண்டான்னு ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கம் கமருதீனோட உண்மையான குணம் இதுவாக இருந்தால் அவங்க வந்து எச்சரிக்கைப்படுத்தணும்னு நினச்சாலும் தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. இதுக்கிடையில் அரோரா ஒன்றும் அவளோட அளவாக இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவங்க பேசுகிற கண்டென்ட்டெல்லாம் பார்த்தா அவங்க யார்கிட்ட ஏமாந்து போகிற மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியல. அதுவும் இருக்குது. ஓகே, இப்போ இது ஒன்று நடந்துருச்சு. இது எப்படி அட்ரஸ் பண்ணணும்? டீசெண்டாக அட்ரஸ் பண்ணணும். நீங்கள் பேசியிருக்கக்கூடாது, தப்பு. விஜய் சேதுபதி சார்ட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், சார் என்னை பற்றி பேசியிருக்காங்க, வார்னிங் கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அவரும் டீசெண்டாக கொடுத்துருப்பாரு, எடுத்து வரக்கூடாது, பேசக்கூடாது. ஆனால் கமருதீன் எப்படி பேசுவார்? சோத்தில் உப்பு போட்டு திங்கிறியா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, இவ்வளோ கேவலமாக இருக்க தெரியுமா? அவர் இப்படிலாம் பேசுகிறத பார்த்தா அவர் கேரக்டர் உண்மையிலே சரியில்லை நம்மளுக்கு தோணுது. அப்படி உண்மையிலே கேரக்டர் சரியில்லாத ஒருத்தரை பற்றி ஒரு பொண்ணுக்கு எச்சரிக்கப்பட்டது ஆதரவு தப்பு இல்லைன்னா எனக்கு தோணுதுங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா அவர் கேவலமாக பேசுகிறாரு. எகெயின் விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாரு, உள்ள இருக்கிற விஷயத்தை பேசாதீங்கன்னு தெளிவாக அட்வைஸ் பண்ணுறாரு. அவர் அந்த பக்கம் பொண்ணு இந்த பக்கம் அப்படி ஆரம்பிச்சிட்டாரு. இதில் என்னென்னா, தெரியாமல் சொல்லிட்டாங்க, ஆதிரை ஒரு சாரி கேட்க வச்சுருந்தாலே அங்கே முடிஞ்சு போயிருக்கும். இதுவே பேச மாட்டேன், சாரின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறே முடிஞ்சிருக்கும். அதுக்கெலாம் வரமாட்டாங்க, அசிங்கமாக பேசிட்டே இருப்பாங்க உட்காந்து. வெளியில் கிளாஷ் இருக்கிறவங்களை உள்ள தூக்கி போடுறதே இந்த கண்டென்ட் கிடைக்குங்கிறதுனால தான். ஸோ சேனல் எதிர்பார்க்குற கண்டென்ட் கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு கையில். அடுத்து அப்சரா எலிமினேட் ஆனாங்க. அதில் பெருசாக பார்க்குற ஒன்றும் இல்லை. பாவம், நல்ல பொண்ணு இருந்திருந்துருக்கலாம். அரோராவோ கமருதீனோ பார்வதியோ திவாகரோ யாரோ ஒருத்தர் போயிருக்கலாம். ஆனால் பிக் பாஸ் ஷோவோட ஃபார்மேட் மாதிரி பல வருஷம் ஆச்சு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ நல்லவங்க போயிடுவாங்க வெளியில், தெரிஞ்சது தான், நம்ம தெரிஞ்சு தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்து மறுபடியும் இந்த பேச்சை வந்து பார்வதி போய் சமாதானப்படுத்துகிறாங்க கமருதீனை. பார்வதி த சோ கால்ட் ஃபெமினிஸ்ட், ஃபீமேலுக்கு எதிராக இருக்கிற ஃபெமினிஸ்ட், அவங்க போய் சமாதானப்படுத்துகிறாங்க. கேன் அவர் பேசுகிறாரு. அரோரா வந்து நான் உன்ட்ட பேச மாட்டேன் போனாங்க. அரோரா வந்து ஆதிரை சொன்னாங்க அதை பேசாதன்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருக்காங்க. அவர் அந்த கண்டென்ட்டுக்காக தூக்கிட்டு வந்துட்டார். ஸோ அரோராவுக்கு பிடிக்கல.
அவர் அப்புறம் வெளியில் போய் உட்காந்து துஷார்ட்டே ஆதரவையும் புலம்புறதோட நம்மளுக்கு இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது. இப்போ அடுத்த வாரம் ஃபுல்லாக இது அங்கே கண்டென்ட்டு இப்போயே எழுதி வச்சுக்கோங்க. கமருதீன் முகம் சுளிக்கிற மாதிரி அடுத்த வாரம் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பார். கண்டென்ட் கொடுக்குறார் அப்படின்னு அவருக்கு ஓட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். கப்பை தூக்கி கொடுக்க தான் போகிறாங்க. இது நடக்க தான் போகுது. நம்மளுக்கு என்ன தான் கடுப்பாக இருந்தாலும் என்ன தான் எரிச்சலாக இருந்தாலும் இதுதான் கடந்த சில சீசன்களாக பிக் பாஸ் ஃபார்மேட். இதுதான் நடக்கும். விஜய் சேதுபதி ஸ்ட்ராங் த்ரெட்டன் கொடுக்க மாட்டார். இது இப்படியே தான் போக போகுது. ஏன்னா ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றினா தப்பாக போயிடும்னு ஒரு மித்த வேறு க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் இது அப்படி தான் போகும். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பேட் வின்னர் பார்க்க போகிறோம் இந்த சீசனில் எனக்கு பேர் தோணுது. ஏன்னா விளையாட தெரிஞ்சவங்க யாருமே இல்லை இல்லையா? ஸோ அது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்மளுக்கு இதோட முடிஞ்சது. இதில் என்னென்னா அட்ரஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்ததுங்க. எதுவுமே ஸ்ட்ராங்காக அட்ரஸ் பண்ணப்படலை அப்படிங்கிறது என்னோடய கருத்து. சாப்பாடு விஷயமாகட்டும், பார்வதி பண்ணுற விஷயங்களாகட்டும், கமருதீன் விடுற வார்த்தைகளாகட்டும், எதுவுமே அட்ரஸ் பண்ண வேண்டிய அளவில் அட்ரஸ் பண்ணப்படலை. ஏன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. எஃப்ஜேக்கும் கமருதீனுக்கும் ஒரு எல்லோ கார்டை கொடுத்துருக்கணும். கமல் சார் இந்த சீசனாக தான் மேபி நடந்திருக்கும். ஆனால் இது நடக்காது. ஏன்னா அது இவர் நடத்துகிற சீசன். இவர் ஷோ பார்க்கலைங்க, கொடுக்குறத வாங்கி படிச்சுட்டு போகிறாரு, அவ்வளோதான். வேறு எதுவுமே இங்கே நடக்காது. நாளைக்கு எப்படி தீபாவளி செலிப்ரேஷன் இருக்கும். மறுபடியும் நம்மளுக்கு நாளாடிக்கு தான் கண்டென்ட் வரும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆதுரை கமருதீன் பெருசாக முட்டும் வெளியில் இருக்கிற விஷயத்த பேசாது. அடுத்த வாரம் புரிஞ்சு இந்த வாரம் ஃபுல்லாக அதெல்லாம் பேச போகிறீங்க போவாங்க. ஸோ சீக்கிரமே போயிடுவார். ஏன்னா கமருதீன் ஓட்டு தான் போடுவாங்க. அடிக்கிறதுக்கு மக்கள்லாம் போட மாட்டாங்க. பெயிட் பாட்ஸ் இல்லைனா கஷ்டம் இருக்காங்க. ஸோ உள்ளே இருக்க போகிறது அடுத்த வாரம் பார்வதி பார்க்கலாம். திவாகர் அடுத்த வாரம் ஏதாவது 3 பேர் கண்டிப்பாக ஃபைனல் ஸ்டேஜ் அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கம்ப்ளீட் நெகட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சான்ஸ் இருக்கும். ஸோ வருவாங்கன்னு நம்புவோம். தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நன்றி. நாளைக்கு ஷோவில் பார்க்கலாம்.